تلك آيات الكتاب الحكيم هدى ورحمة للمحسنين الذين يقيمون الصلاة ويؤتون الزكاة وهم بالآخرة هم يوقنون أولئك السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا. வார்த்தைகளிலே சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தையாகும். வழிகாட்டுதல் சிறந்தது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதலாகும். மார்க்கத்தில் புதிதாக உண்டாக்கும் ஒவ்வொரு காரியமும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரகத்திற்கு கொண்டு செல்லும் என்ற அல்லாஹ்வுடைய தூதருடைய எச்சரிக்கையை உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுவனாக என்னுடைய உரைக்கு செய்கின்றேன். கண்ணியமிக்க எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் அவன் நம் மீது கடமையாக்கிய மகத்தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே நாம் எல்லாம் இங்கு ஒன்று கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலே எல்லாம் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் அகிலத்திற்கு ஒரு அருக்குடையாக அனுப்பப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சொல் அங்கீகாரத்தை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம்மவர்கள் மீதும் நம் குடும்பத்தார்கள் மீதும் உண்டாகட்டுமாக. எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் இஸ்லாமிய குடும்பம் என்ற தலைப்பினிலே ஒரு சில செய்திகளை நான் உங்களுக்கு மத்தியிலே எடுத்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையிலே இஸ்லாமியர்கள் பல்கி பெருகி இருக்கின்றனர். ஒவ்வொரு இஸ்லாமிய மக்களும் நாம் இஸ்லாத்துடைய கொள்கையை பற்றி வாழ்கிறோம் என்று நம்புகின்றனர். நாங்கள் இஸ்லாமியர்கள் தான், நாங்கள் முஸ்லீம்களை போல தொழுகின்றோம், நோன்பு வைக்கின்றோம், ஜகாத்து கொடுக்கின்றோம், இன்ன பிற வணக்க வழிபாடுகளை செய்கின்றோம் என்று சொல்லிக் கொள்கின்றனர். ஆனால் உண்மையிலே ஒரு இஸ்லாமிய குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்த குடும்பத்தை இஸ்லாமிய குடும்பம் என்று சொல்லிக் கொண்டார்கள் என்று நாம் எல்லோரும் என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பம் அந்த நியதியின்படி இருக்கின்றதா என்று நாம் என்ன செய்யணும், உரசி கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். 49வது அத்தியாயம் 13வது வசனத்துல சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹன் நாஸ் இன்னா ஹலக்னாக்கும் மின் தகரின் வ உன்சா. மனிதர்களே, நாம் உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தோம். எப்படி படைத்தான்? ஒரு ஆண் ஆதம் என்ற ஒரு மனிதரை படைத்து அவரிலிருந்து என்ன செய்தான், ஹவ்வா என்ற அவர்கள் துணையை படைத்தான். வஜஅல்னாகும் சுஹூபன் கபாயில லி தராபு. ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக உங்களை கிளைகளாகவும் குடும்பங்களாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹ அத்துகாக்கும். உங்களில் இறையச்சம் மிக்கவரே அல்லாஹ்விடம் கண்ணியத்துக்குரியவர் ஆவார் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். அப்ப அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்தை படைக்கும் போதே என்ன செஞ்சான், ஒரு குடும்பம் என்ற செட்டப்ல என்ன செஞ்சான், அல்லாஹ் கொண்டு வந்து விட்டான்.
ஒரே ஒரு மனுஷனை தான் படைத்து அவரிலிருந்து பெண்ணை படைத்து அவரிலிருந்து பல்கி பெருக செய்து பல கோடி மக்கள் என்ன செய்யறான் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். ஒரு மனிதரை படைத்து இதுவரை மரணித்தவர்களும் சரி இன்னும் வரப்போற மனிதர்களும் சரி எல்லாவற்றுக்கும் ஒரு ஆதிப்புலி எனது ஆதம் என்ற ஒரு மனிதர் தான். அவரிலிருந்து தான் நாம் உங்களை படைத்தோம், உங்களை குடும்பங்களாகவும் கோத்திரங்களாகவும் நாம் என்ன செய்தோம் ஏற்படுத்தி இருக்கோம் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனம் சொல்லக்கூடிய செய்தி என்ன? எந்த ஒரு மனுஷனை எடுத்துக்கொண்டாலும் அவன் என்ன செய்வான், ஒரு குடும்பமாக தான் வாழ்வான். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி தம்பி இப்படி உறவோடு என்ன செய்வான் வாழ்வான். ஒரு மனிதன் என்ன செய்யலாம், நான் குடும்பமே வேண்டாம், எனக்கு அக்கா தங்கச்சி வேண்டாம் என்று யாரும் என்ன செய்ய மாட்டான், சொல்ல மாட்டாங்க. ஏதாவது ஒரு சில விதிவிலக்கு இருக்கும். ஏதாவது ஒரு மனுஷனை கொண்டு நீ காட்டுல போய் நீ வாழுப்பா, எந்த ஒரு உறவு இல்லாம வாழுன்னு சொன்னோம்னா என்ன சொல்லுவான், நான் காட்டுல போய் எதுக்கு வாழணும், மனுஷ மக்களோட வாழணும்னு என்ன செய்வான், ஆசைப்படக்கூடியனா இருப்பான். அப்ப அதுக்காக என்ன செஞ்ச அல்லாஹ் குலங்களாகவும் குடும்பங்களாகவும் கோத்திரங்களாகவும் ஏற்படுத்திட்டோம் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த குலத்தை வைத்தும் இந்த கோத்திரத்தை வைத்தும் என்ன செய்யக்கூடாது, பெருமை அடிக்கக்கூடாது. நீ பாக்குறமா இல்லையா, என்னுடைய குடும்பம் தான் வசந்த குடும்பம், மற்ற குடும்பம் தாழ்ந்த குடும்பம் என்று பெருமை அடிக்கக்கூடாது, அது தவறு என்று சொல்லுகின்றான் இறைவன். இப்படி குலங்களாகவும் கோத்திரங்களாகவும் படைத்தாலும் இந்த குடும்பங்கள் இருந்தாலும் எது இஸ்லாமிய குடும்பம் எல்லாம் என்ன செய்வாங்க, முஸ்லீம்னு பேர் வச்சிருக்கான், அப்துல்லான்னு ஒரு பேரை வச்சிருக்கான். ஆனால் அல்லாஹ் தடுத்த எல்லா காரியத்தையும் செய்யறான். வரதட்சணை வாங்குறான், உபச்சாரம் செய்யறான், மது குடிக்கிறான், எல்லா காரியத்தையும் சொல்லிவிட்டு நானும் எனது ஒரு இஸ்லாமியன், நான் என்னுடைய குடும்பம் ஒரு இஸ்லாமிய குடும்பம் என்று சொல்லிவிட்டால் அவன் என்ன முடியாது, இஸ்லாமிய குடும்பமா ஆகிவிடாது. அல்லாஹ்வுடைய பாதையில் இஸ்லாமிய குடும்பம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன செய்கிறார்கள், தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள். எந்த ஒரு முஃமினும் அவன் விபச்சாரம் செய்யும்போது என்ன செய்ய மாட்டான், முஃமினாவே இருக்க முடியாது. ஒருத்தன் விபச்சாரம் செய்யறான், அவன் என்ன செய்ய முடியாது, முஃமினா இருக்க முடியாது. திருடுறான், என்ன செய்ய முடியாது, அவன் முஃமினா இருக்க முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப ஒரு முஃமினா இருப்பவன் விபச்சாரம் செய்ய மாட்டானா, அவன் முஸ்லீமா இருக்க மாட்டான். அது போல இன்னைக்கு பாக்குறோமா இல்லையா, நான் முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய மக்களுக்கு மத்தியில எப்படிப்பட்ட நிலை இருக்கிறது. நான் தொப்பி இருக்கேன், நான் தாடி வச்சிருக்கேன், என்னுடைய குடும்பத்தார்கள் ஃபர்தா அணிகிறாங்க, அதனால நான் முஸ்லீம் இஸ்லாமிய குடும்பம் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். ஆனால் உண்மையிலே ஒரு இஸ்லாமிய குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், அல்லாஹ் எந்த கட்டளை இருக்கின்றான், அல்லாஹ்வுடைய கட்டளையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகளையும் யார் தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கின்றார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய பாதையில் என்னது உண்மையான இஸ்லாமிய குடும்பம் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். இன்னும் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல ஒரு செய்தியை என்ன செய்யறான், நமக்கு சொல்லி காட்டினான். என்ன, நாளை மறுமையிலே நடக்கக்கூடிய ஒரு செய்தி. நாளை மறுமையில என்ன செய்வார்களாம், சொர்க்கத்துக்கு போவார்களாம். எப்படி, அவங்களுடைய வாப்பா பாரு, அவங்க உம்மா போவாங்க, அவங்களுடைய குழந்தைகள் போவாங்க, அவங்களுடைய மனைவி போவாங்க, உறவினர்கள் எல்லாரும் போவார்களாம். போகும்போது அங்க வானவர்கள் என்ன செய்வார்களாம், அவர்களுக்கு சலாம் சொல்லி வரவேற்பார்களாம். நீங்கள் பொறுமையை மேற்கொண்டதால் உலகத்தில் அமைதி ஏற்படட்டும், மறுமையின் முடிவு உங்களுக்கு நல்லதாக விட்டது என்று அல்லாஹ்வுடைய மாணவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். அப்ப இந்த உலகத்துல ஒரு மனுஷனை ஒரு குடும்பம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கட்டளை இட்டபடி வாழ்ந்தால் நாளை மறுமையில் என்ன செய்யலாம், குடும்பமா சொர்க்கத்துக்கு போகலாம். அதற்கு நாம் எப்படி வாழ வேண்டும் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில அவர்களும் என்ன செய்தார்கள், குடும்பமாக இருந்தார்கள், அவர்களுக்கு மனைவி இருந்தது, அவர்களுக்கு குழந்தைகள் இருந்தார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறைக்கு சொல்லி காட்டான். அல்லாஹ் சொல்லும் போது, நான் உங்களுக்கு முன்னாடி என்ன செய்தோம், பல தூதர்களை அனுப்பினோம், அவர்களுக்கு மனைவிகள் இருந்தார்கள், குழந்தைகள் இருந்தார்கள் என்று சொல்லி காட்டான். அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவரை பின்பற்றிய நபித்தோருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று நாம் என்ன செய்யணும், உரசி பார்க்க வேண்டும். நம்முடைய குடும்பமும் அப்படி இருக்கிறதா, நம்முடைய குடும்பமும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறார்களா என்று நாம் உரசி பார்த்தால் நம்முடைய குடும்பம் இஸ்லாமிய குடும்பமா அல்ல இஸ்லாம் அல்லாத குடும்பமா என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல ஒரு பிரார்த்தனையை சொல்லி காட்டுகின்றான். நபிமார்கள் பிரார்த்தனை செய்தார்களாம். எப்படி, வல்லதீன யக்கூலூன ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன்னி வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. எங்கள் இறைவா, எங்களுடைய மனைவியரிலும் எங்களுடைய குழந்தைகளிலும் எங்கள் வழித்தோன்றர்களிலும்
எங்களுக்கு கண் குளிர்ச்சியை ஏற்படுத்துவாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் வந்து பிரார்த்தனை செய்தார்கள். எங்களுடைய இரையச்சம் உடையதற்கு எங்களை வழிகாட்டியாக இமாமாக ஆக்கிக் கொள்வாயா என்று பிரார்த்தனை செய்தார்கள். இந்த பிரார்த்தனை வந்து நம்மும் செய்ய வேண்டும். இந்த பிரார்த்தனைக்கு தகுதி உள்ளவர்களா எப்போ நம்ம ஆகும்? நம்முடைய குடும்பத்தை வந்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னபடி வாழ்க்கையை வாழாமதா நம்ம இந்த பிரார்த்தனை செய்ய முடியுமா? நம்முடைய குடும்பத்தை வந்து அப்படி வார்த்தெடுக்காமல் நாம் பிரார்த்தனை செய்தால் அதுக்கு தகுதியானவர்களாக ஆக முடியுமா என்று பார்த்தால், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வாழ்ந்தார்களோ அதுபோல என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய குடும்பத்தை வார்த்தெடுக்க வேண்டும். ஒரு குடும்பம்னா என்ன? ஒரு குடும்பம்னா அண்ணன் தம்பி கணவன் மனைவி என்ற எல்லாரும் சேர்ந்ததுதான் இது ஒரு குடும்பம். இந்த குடும்பம் என்ற நிலை எப்படி ஆரம்பிக்கிறது? ஒரு குடும்பத்தின் நிலை எப்படி ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், திருமணம் என்ற அந்த நிலையில என்ன செய்து அந்த குடும்பம் என்று ஆரம்பித்தது. ஒரு கணவன் மனைவிங்கிற ஒரு பந்தம் எப்போது ஏற்படுகிறது? திருமணத்தின் மூலமாகத்தான் என்னது ஏற்படுகிறது. திருமணத்தின் மூலம் ஏற்பட்டு அவர்கள் குழந்தை பிறந்து அப்போதுதான் என்னது ஒரு குடும்பம் என்ற கட்டுப்பாடுக்குள் வருவார்கள். ஒரு தனி மனிதனா இருக்கான், அவனை நம்ம என்ன செய்ய முடியாது, குடும்பம் என்று சொல்ல முடியாது. அவன் திருமணம் முடித்த பிறகு அவனுக்கு குழந்தைகள் எல்லாம் வந்த பிறகு ஒரு குடும்பமா நம்ம சொல்லுவோம். அந்த குடும்பத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்துல வந்து நாம் எப்படி இருக்கின்றோம்? ஒரு குடும்பம் வந்து இஸ்லாமிய அடிப்படையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதோடைய ஃபண்டமெண்டல் அடிப்படை என்ன செய்ய வேண்டும்? அடித்தளம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒரு கட்டிடம் கட்டுறோம், அந்த கட்டிடம் கட்டும் போது அவருடைய அடித்தளம் என்ன செய்வோம்? ஸ்ட்ராங்கா போடுவோம். பில்லர்லாம் என்ன செய்வோம்? அழகான முறையில வந்து கட்டுவோம். அந்த பில்லர் வந்து சரியா இல்லைன்னா அந்த கட்டிடம் என்ன செய்யும்? இடி சின்னாபின்னமாகிரும். அது போலதான் ஒரு குடும்பத்தை வந்து நாம் வந்து கட்டமைக்க வேண்டும் என்று சொன்னால் அதோடைய அடித்தளத்தை என்ன செய்ய வேண்டும்? நாம் வந்து ஸ்ட்ராங்கா போடணும். அதுதான் எனது திருமணம் என்ற ஒரு நிலை. இந்த திருமணத்துல வந்து நாம் எப்படிப்பட்ட நிலையில இருக்கின்றோம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள், அந்நிகா மின் சுன்னத்தி, திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை. எல்லோரும் எனது சக்தி வாய்ந்தவர்கள் எல்லோரும் என்ன செய்ய வேண்டும்? திருமணம் செய்ய வேண்டும். திருமணம் செய்யாமல் ஒருத்தன் வந்து நான் பிரம்மச்சாரியா போறேன்னா அவன் இஸ்லாத்துக்கே எதிராக இருக்கான்னு அர்த்தம். எல்லோரும் என்னது அவனுக்கு சக்தி இருந்தால் திருமணம் செய்ய வேண்டும். அப்படி வசதி இல்லை என்று சொன்னால் அவன் நோன்பு நோக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிடுறாங்க. இந்த திருமண விஷயத்துல வந்து எதற்காகலாம் மனுஷன் திருமணம் முடிக்கிறான்? பொதுவாகவே எல்லா மக்களையும் பார்த்தோம்னா எப்படி திருமணம் முடிப்பார்கள்? இந்த பெண்ணு வந்து நல்ல செல்வ மிகுதியா வசதி படைத்தவர்களா இருக்காங்க, அந்த காரணத்தை சொல்லி என்ன செய்வாங்க? பெண்ணை திருமணம் முடிப்பாங்க. இன்னும் எப்படி அந்த பெண் வந்து அழகா இருக்காங்க, நல்ல லட்சணமா இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை வந்து என்ன செய்வாங்க? தேர்ந்தெடுப்பாங்க. இன்னும் என்ன செய்வார்கள்? இந்த குடும்பம் வந்து பாரம்பரிய குடும்பம், இவங்க அப்ப இருந்த என்னது பாரம்பரியமான குடும்பம், எல்லா நிலையிலும் வந்து வசதி படைத்தவர்கள் உயர்ந்தவர்கள் என்று சொல்லி இப்ப என்ன செய்வாங்க? திருமணம் முடிக்கக்கூடிய நிலை இருக்கும். ஒரு சில விதிவிலக்காக இருக்கக்கூடியவர்கள், மக்கள்ல வந்து மார்க்கத்தை விளங்கக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள்? மார்க்கத்தை அடிப்படையாக என்ன செய்வார்கள்? பெண்ணை வந்து தேர்ந்தெடுப்பார்கள். ஆனா இருந்தாலும் சரி இந்த சட்டம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் போது இந்த 4 காரணங்களுக்காக வந்து திருமணம் முடிக்கிறீங்க. யார் வந்து இந்த 4 காரணத்துல வந்து இறுதியா இருக்கக்கூடிய மார்க்கம் என்ற ஒரு நிலையை வந்து யார் தேர்ந்தெடுக்கிறாரோ அவர்கள் என்ன செய்வார்கள்? வெற்றி பெற்று விட்டனர். வெற்றி எப்போது பெறுவார்கள்? இந்த ஃபண்டமெண்டல் வந்து அடிப்படை வந்து சரியா இருந்துச்சுன்னா என்ன செய்ய குடும்பத்தை வந்து என்ன செய்வார்கள்? சீராக கொண்டு வருவார்கள். இன்னைக்கு பாக்குறோமா இல்லையா? இன்னைக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணம் என்னது? மார்க்கம் என்ற ஒரு தகுதி இல்லாத காரணத்தால் தான். ஒரு பெண்ணை வந்து வசதி உள்ள பெண்ணா திருமணம் முடிச்சிருவாரு. அந்த பெண்ணுக்கு என்னது மார்க்கம் இல்லைன்னு அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? குடும்பத்தை வந்து அந்த பொறுப்புகளை உணர மாட்டார்கள். மார்க்கம் இருந்தால் இந்த பொறுப்புகளை உணர்ந்து என்ன செய்வார்கள்? இந்த மார்க்கத்தோடு தொடர்புபடுத்தி இருப்பார்கள். பாக்குறோமா இல்லையா? இன்னைக்கு பெரும்பான்மையான பிரச்சனைகளுக்கு காரணம் வர எந்த அளவுக்குன்னா டைவர்ஸ் வரைக்கும் போறதுக்கு காரணம் என்ன? மார்க்கம் இல்லாத காரணம் தான். மார்க்கம் இல்லைன்னா குடும்பத்துல வந்து கணவனுடைய குடும்பத்தாரை எப்படி பார்க்க வேண்டும், அவருடைய பெற்றோர்களை வந்து எப்படி நாம் கவனிக்க வேண்டும் என்ற மார்க்கம் இல்லை என்று சொன்னால் நான் என்னுடைய மாமனாரை பார்க்க மாட்டேன், என்னுடைய மாமியாரை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு பிளவு ஏற்படக்கூடிய நிலைக்கு. அப்ப எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் ஒரு இஸ்லாமியனாக ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை கட்டமைக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் வந்து திருமணம் முடிக்கும் போது வந்து மார்க்கத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்போதுதான் அது அந்த குடும்பம் சிறப்பான குடும்பமாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். இன்னும் அந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த திருமணத்தோட விஷயத்துல வந்து மக்கள் எந்த அளவுக்கு புறக்காக இருக்கிறார்கள் என்று சொன்னால் மார்க்கத்தை குளிதோண்டி புதைக்கக்கூடிய நிலை இருக்கிறதா இல்லையா? திருமணம் வந்து என்னுடைய வழிமுறை என்று சொல்றாங்க. என்னுடைய வழிமுறை என்று சொன்னால்
அல்லாஹ்வுடைய தூதர் வந்து எப்படி திருமணத்தை முடிக்க சொன்னார்கள், எப்படி வந்து திருமணத்தை வந்து கட்டமைத்தார்கள், ஒரு திருமணம் என்றால் அந்த ஒப்பந்தம் எப்படி இருக்க வேண்டும் என்று அதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல் மக்கத்தை குழி தோண்டி புதைத்து வரதட்சணை போன்ற காரியங்களை ஈடுபடக்கூடிய பார்க்கணும். இப்படியெல்லாம் செய்யும் போது அந்த குடும்பம் வந்து ஒரு இஸ்லாமிய குடும்பம் இருக்குமா? வரதட்சணை வாங்கிட்டான், சீர் வருஷம் வாங்கிட்டான், அவன் இஸ்லாமிய குடும்பம் என்று சொல்ல முடியும்? இதையெல்லாம் வந்து செய்யாமல் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? மகரை கொடுத்து திருமணம் முடிக்க வேண்டும். யார் இந்த திருமணத்தின் போது மகர் கொடுத்த திருமணத்தை முடிக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான இஸ்லாமிய குடும்பத்தினுடைய கட்டுப்பாடுக்குள்ள வருவார்கள். அல்லாஹ்வுடைய தூதரோடு காலத்துல வாழ்ந்த மக்களை பாருங்க. ஒரு நபித்தோழியர் யார் என்று சொன்னா உம்மு சுலைம் என்ற நபித்தோழியர். இவர் யார், எப்படிப்பட்டவர் என்று சொன்னா ஆரம்ப காலத்துல வந்து காஃபிரா இருந்தாங்க. பின்னர் வந்து இஸ்லாத்தை எடுத்துக் கொள்றார்கள். இவருடைய கணவர் என்ன செய்யறார்கள்? திருமணம் வந்து காஃபிரா இருக்கும் போது, மார்க்கத்துக்கு விரோதமா இருக்கும்போது திருமணம் முடித்தார்கள். அவருடைய கணவர் என்ன செய்யறார்கள்? காஃபிரா இருக்காரு. இவர்கள் வந்து என்ன செய்யறார்கள்? இஸ்லாத்தை வாழ்வியல் நெறியா ஏற்றுக்கொண்டார்கள். அந்த சந்தர்ப்பத்துல இவர்களுடைய நிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. என்னுடைய இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொண்டேன், என்னுடைய கணவர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, அதனால வந்து நான் விவாகரத்து செய்துவிட்டேன் என்று விவாகரத்து செய்தார்கள். மார்க்கத்தை நிலைப்படுத்தினார்கள். இன்னும் எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அபூதல்ஹா என்றவர் வந்து காஃபிரா இருக்காரு. அவர் என்ன செய்யறார்? இந்த பெண்மணிட்ட வந்து நான் உங்களை வந்து திருமணம் முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். அபூதல்ஹா எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் காஃபிரா இருக்காரு, ஆனா நல்ல குணம் உள்ளவர், வசதி படைத்தவர், எல்லா தகுதியும் அவருக்கு இருக்குது. அவர் என்ன செய்யறாரு? பெண் கேட்க போறாரு. பெண் கேட்க போகும்போது உம்மு சுலைம் அவர்கள் என்ன செய்யறாரு? பதில் சொல்றாங்க. என்ன பதில்னா, அபூதல்ஹாவே, உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கு, உங்களுக்கு வந்து வசதி இருக்குது, அழகு இருக்குது, குணம் இருக்குது, எல்லாம் இருக்கு. ஆனால் நீங்கள் வந்து காஃபிரா இருக்கீங்க. நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அதையே என்ன செய்யறான்? நான் மகராக ஏற்றுக்கொண்டு நான் உங்களை திருமணம் முடித்துக் கொள்கிறேன் என்று உறுதியாக நின்றார்கள். இந்த காலத்துல வந்து அப்படிப்பட்ட நிலை இருக்கிறதா? அவர்களுடைய குடும்ப நிலை எப்படி இருந்தது? அவர்கள் தான் இஸ்லாமிய குடும்பம். என்னுடைய மார்க்கத்திற்காக வந்து எதையும் இழப்பேன், ஆனால் என்னுடைய மார்க்கத்தை இழக்க மாட்டேன் என்று உறுதியாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட உறுதியான நிலைப்பாடு நம்முடைய மக்கள்கிட்ட இருக்கிறதா என்று பார்த்தால் நிறைய மக்கள்கிட்ட கேள்விக்குறியாத்தான் இருக்கு. ஏகத்துவாதிகள் என்று சொல்லக்கூடிய மக்களிடத்திலேயே இந்த திருமணம் என்ற நிலையில வரும்போது தடம் புரளக்கூடிய நிலை தான் இல்லையா? அப்போ வந்து நாம் எல்லா காலத்திலும் அல்லாஹ்வுடைய எப்படி வந்து கட்டமைத்தார்களோ, எப்படி திருமணத்தை முடித்தார்களோ அப்படி முடித்தால்தான் நம்முடைய குடும்பம் என்னது? ஒரு இஸ்லாமிய கண்ணோட்டத்தோடு இஸ்லாமிய குடும்பமாக மாறும். அல்லாஹ்வுடைய பாதையிலையும் அல்லாஹ்வுடைய பாதையில வந்து என்ன செய்யும்? இஸ்லாமிய குடும்பமாக மாறும். அப்படி இல்லாமல் மார்க்கத்துக்கு விரோதமான இந்த திருமணத்தை நடத்தினால் இந்த ஃபண்டமெண்ட் அடித்தளம் என்ன செய்யும்? தகர்த்தெறியப்பட்டு நாம் இஸ்லாமிய குடும்பம் என்ற கட்டுப்பாட்டுக்குள்ள வர முடியும். அப்ப இந்த திருமணம் என்ற நிலைப்பாட்டில் வந்து செய்ய வேண்டும், நாம வந்து உறுதியா இருக்க வேண்டும். அடுத்ததாக அந்த குடும்பம் என்ற நிலை, திருமணம் என்ற பந்தம் முடிந்த பிறகு அவர்கள் குழந்தை என்ற ஒரு பாக்கியத்தை பெறுவார்கள். திருமணத்துக்கு பிறகு குழந்தை என்ற கட்டமைப்புக்குள் வரும்போது இந்த குழந்தையை வளர்க்கக்கூடிய விஷயத்துல வந்து நம்முடைய இஸ்லாமிய குடும்பம் எப்படிப்பட்ட நிலை இருக்கிறது? குழந்தை என்னும் பாக்கியம் வந்து அல்லாஹ் என்ன செய்யறான்? அருள் என்று சொல்றான். அதே நேரத்துல வந்து அது சோதனை என்று சொல்றான். குழந்தை என்பது அருளாகவும் இருக்கிறது, அதை சோதனையாகவும் அல்லாஹ் என்ன செய்யறான்? சொல்லி காட்டுகின்றான். எப்படி அந்த குழந்தையை வந்து நம்ம அருளாக ஆக்க வேண்டும், நம்முடைய குழந்தைய வந்து இஸ்லாமிய குடும்பத்தின் கட்டுப்பாடோடு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அதை அருளாக மாற்ற வேண்டும். இன்னைக்கு குழந்தையை வளர்க்கக்கூடிய விஷயத்துல வந்து பெரும்பான்மையான பெற்றோர்கள் என்ன செய்யறார்கள்? அலட்சிய போக்கு தான் காட்டுறாங்க. குழந்தை வந்து வளர்கிறான், வளரும் போதே வளரக்கூடிய ஸ்டேஜ்ல வந்து எப்படிப்பட்ட நிலையில வளர்க்கிறார்கள்? தன் குழந்தையை வந்து விளையாட, அதாவது சேட்டை பண்ணுவான்னு சொன்னோம்னா அவனுக்கு என்ன செய்யறது? யூடியூப்ல வந்து வீடியோ போட்டு கொடுக்கறது, ஏதாவது வந்து கேம் விளையாட சொல்றது. ஆனா அந்த கேமும் வீடியோல மார்க்கத்துக்கு மாற்றமான காரியங்கள் வந்து இருக்கக்கூடியதை பார்க்கணும். அது அவனுடைய பிஞ்சு உள்ளத்துல என்ன செய்யுது? அப்படியே ஆணித்தரமா பதிகிறது. பதியும் போது அவன் என்ன செய்யறான்? மார்க்கத்துல வந்து விளையக்கூடியதை பார்க்கணும். இன்னும் பெரும்பான்மையான பெற்றோர்கள் எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறார்கள்? தன்னுடைய குழந்தைய வந்து நல்லா படிக்கணுங்கிறக்காண்டி எந்த ஸ்கூல் வந்து சிறப்பான ஸ்கூலு, எந்த கான்வென்ட் வந்து நல்ல ஸ்கூலோ, எங்க வந்து நல்ல படிப்பு கற்றுக் கொடுக்கிறார்கள் என்று தேடக்கூடிய பெற்றோர்களுக்கு மத்தியிலே மார்க்கத்தை தன்னுடைய குழந்தைக்கு கற்பிக்க வேண்டும், மார்க்க அடிப்படையில வந்து தம்முடைய குழந்தை வந்து வளர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு மதரசாக்களில் சேர்க்கக்கூடிய பெற்றோர்கள் எத்தனை பேர் பார்க்கிறோமா இல்லையா?
தன்னுடைய குழந்தைய வந்து மதரசாக்கு அனுப்பும்போது பெரும்பான்மையான பெற்றோர்கள் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பும்போது வந்து ஒரு நிலையை கடைபிடிப்பார்கள். எப்படின்னா நல்லா டிப்டாப்பா சோடிச்சு அவர்களுக்கு தேவையான உணவுகளை எல்லாம் கொடுத்து நீட்டா வந்து என்ன செய்வாங்க, அனுப்பக்கூடிய நிலை இருக்குது. ஆனால் மார்க்கத்தை படிப்பதற்காக மதரசாக்கு அனுப்பும் போது அவருடைய நிலை எப்படி இருக்கிறது? காலையில தூங்கி எழுந்து அப்படியே வந்து என்னது ஃபேஸ் வாஷ் கூட பண்ணாம அப்படியே அனுப்பக்கூடிய நிலை இருக்குது. அப்போது எப்படி வந்து அவர்கள் வந்து மார்க்கத்தின் அடிப்படையில் வளருவார்கள், இப்படி வந்து இஸ்லாமிய குடும்பத்தை கட்டமைப்பார்கள் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னும் எந்த அளவுக்கு என்று சொன்னால், குழந்தை வந்து வளர்ந்து விட்டான், அவன் ஆசைப்படான் என்பதற்காக வந்து விலை உயர்ந்த பைக்குகளை கொடுக்கிறது, விலை உயர்ந்த செல்போன்களை கொடுக்கிறது. அதன் மூலம் என்ன அவன் வந்து வழிகேட்டை நோக்கி போகக்கூடியதை பார்க்கிறோம். தன்னுடைய குழந்தையை பற்றி ஏதாவது செய்தி கிடைச்சோம்னா ஒரு தவறான அவன் அந்த காரியத்தை செய்கின்றான், தப்பான காரியத்தை செய்கிறான் என்று சொன்னால் அதை வந்து அந்த பாசத்தை கொண்டு என்னுடைய கண்ணை மறைத்து கொண்டு என்னுடைய குழந்தையெல்லாம் என்ன செய்ய மாட்டான், இந்த தப்பு செய்ய மாட்டான், என்னுடைய பெண் குழந்தை வந்து இந்த தவறை செய்யாது, அவர்கள் உத்தமர்கள் என்று வக்காலத்து வாங்கக்கூடிய நிலை தான் வந்து இஸ்லாமிய குடும்பத்தில் இருக்குது. ஆனால் அல்லாவும் அல்லாவுடைய தூதரோடு வாழ்ந்த மக்களும் அல்லாவுடைய தூதரும் எப்படிப்பட்ட நிலையில வந்து குழந்தையை வார்த்தெடுத்தார்கள் என்று பார்த்தால், அவர்களுக்கும் குடும்பம் இருந்தது, குழந்தைகள் இருந்தது, அவர்களுக்கு மனைவிமார் இருந்தார்கள். எப்படி வார்த்தெடுத்தார்கள்? அவருடைய குழந்தையை பாசத்தை வந்து காட்டணும். அல்லாவுடைய தூதர் வந்து அதிகமாக முறையில வந்து பாசம் வைத்தது யாருன்னா ஹசன் ஹுசைன் அவர்கள்ட்ட, அவருடைய பேர குழந்தை. எந்த அளவுக்கு அந்த பாசம் வைத்தார் என்று சொன்னால், மிம்பர்ல இருந்து பயான் பண்ணுவாங்களாம். பயான் பண்ணும்போது அவங்களுடைய பேர குழந்தை வந்து ஓடி வரும்போது அந்த அழகை பார்த்தவர்கள் அப்படியே மிம்பர்ல இருந்து இறங்கி போயிட்டு அப்படியே வாரி அணைக்கக்கூடிய நிலை இருந்தது. அந்த அளவுக்கு பாசம் வைத்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அந்த பாசம் வைத்த அந்த ஹசன் என்ற சின்ன பையன் என்ன செய்யறான், பள்ளிவாசலுக்கு வரும்போது வந்து பேரித்தம்பழத்தை என்ன செய்யறான், சாப்பிட்டான். என்ன பேரிச்சம்பழம் அது அவனுக்கு தெரியாது, அது என்ன பேரிச்சம்பழம் அவனுக்கு தெரியாது. அவன் சின்ன பையன், பாலகன். அப்போது அவன் சாப்பிட்டவனே அல்லாஹ்வுடைய தூதர் இதை பார்க்கறாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் வந்து அந்த பேரித்தம்பழத்தை தன்னுடைய கையால் என்ன செய்யறார்கள், விரல் கொண்டு எடுத்து வெளியே துப்ப சொல்றாங்க. துப்புனதுக்கு அப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய பேர குழந்தைக்கு வந்து என்ன செய்யறார்கள், பாடம் கற்பிக்கிறார்கள். வளர்த்தெடுப்பு பாருங்க, வார்த்தெடுப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. இது சக்காத்துடைய பேரிச்சம்பழம் அல்லவா, இது நம்முடைய குடும்பத்துக்கு ஹராம் அல்லவா, இதை சாப்பிடக்கூடாது. அந்த பிஞ்சு பாலகன் அவனுக்கு எதுவுமே தெரியாது, புரியவும் செய்யாது. ஆனால் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறார்கள், தன்னுடைய பேரனாக இருந்தாலும் தவறு செய்தான், அந்த தவறை அவனுக்கு சுட்டி காட்ட வேண்டும் என்று சுட்டி காட்டினார்கள். நம்முடைய குழந்தை வந்து ஒரு தவறு செய்தால் இதை சுட்டி காட்டுறோமா என்று பார்த்தா நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னும் எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மகள் மேல அதிகமாக பாச வைத்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், தன்னுடைய ஈரக்கொலை என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு பாசம் வைத்த அந்த மகளுக்கு அவளை பார்க்கறதுக்காக என்ன செய்றாங்க, அவங்களை வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போகும்போது ஒரு திருச்சிலை தொங்குது, அது உருவப்படம் என்ன செய்து பொறிக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் செய்கிறார்கள், அப்படியே திரும்பி விடுகிறார்கள். ஃபாத்திமா அவர்கள் என்ன செய்கிறார்கள், என்னுடைய தந்தை வரேன்னு சொன்னாங்களே, ஏன் வரலான்ட்டு மறுநாள் என்ன செய்யறாங்க, விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது என்னுடைய வீட்டுல வந்து இந்த மாதிரி வந்து உருவச்சிலை இருந்தது, உருவச்சிலை இருந்தால் மலக்குமார்கள் வந்து நுழைய மாட்டார்கள் அல்லவா, இது தவறு தானே என்று அந்த என்ன செய்யறாங்க, ஃபாத்திமா அவர்கிட்ட வந்து சுட்டி காட்டுறாங்க. என்னுடைய குழந்தை தானே, என்னுடைய மகள் தானே, சின்ன தவறு தானேன்ட்டு என்ன செய்யல, அவங்க வந்து தட்டி கழிக்கலை. மாறாக என்னுடைய மகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தவறு என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்கிறார்கள், திருத்தினார்கள். இது போன்ற நிலை நம்ம குடும்பத்தில் இருக்கிறது தான் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னும் எந்த அளவுக்கு அல்லாஹ் வந்து தன்னுடைய திருமறை குர்ஆன்ல வந்து ஏராளமான செய்திகளை வந்து நமக்கு வந்து பட்டினியா சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான நபர், தன்னுடைய தோழர் என்று அல்லாஹ் உயர்த்தின நபர் யார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்களுடைய குழந்தை வார்ப்பு எப்படி இருந்தது பாருங்கள். தன்னுடைய குழந்தையை வந்து எப்படி வளர்த்தெடுத்தார் என்று பாருங்கள். தன்னுடைய குழந்தைய வந்து நீண்ட நாளுக்கு பிறகு என்ன செய்யல, நீண்ட நாள் அவங்களுக்கு குழந்தை இல்லை, தள்ளாத வயதில் அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. பிறந்து செய்றான் அவர்கள் வந்து பருவ வயதை அடையும் போது அல்லாஹ்வுடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட வந்து போறாங்க. என்னுடைய அருமை மகனே, நான் வந்து ஒரு கனவை கண்டேன். என்ன கனவு வாப்பா அப்படின்னு அவர் என்ன செய்றாரு, கேட்கிறாரு. கேட்கும்போது நான் வந்து உன்னை அறுப்பது வந்து என்ன செய்றேன், கனவை கண்டேன். நபிமாருடைய கனவு என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, அதை வந்து நிறைவேற்றணுங்கிறது கட்டளை. இது போல வந்து அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் போது இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பதில பாருங்க, எப்படி வந்து
தன்னுடைய குழந்தையை தன்னுடைய மகனை வந்து வார்த்தெடுக்கிறார்கள் என்று பார்த்தால், என்னுடைய தந்தையை உங்களுக்கு கட்டளை எழுதப்பட்டது என்ன செய்யுங்க, நீங்க வந்து என்னை அறுக்கவே மாதிரி கனவு கண்டீங்க, என்னை அருங்க, அறுக்கும்போது வந்து என்னை கட்டி போட்டுருங்க, என்ன செய்ய இது பண்ண முடியாதுன்ட்டு கட்டி போடுறாங்க. அப்ப அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளராக காண்பீர்கள் என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிவு சொல்கிறார்கள் என்று சொன்னால் இந்த அளவுக்கு வார்ப்புப்பாங்க. இது போன்ற ஒரு நிலை வந்து நம்முடைய குடும்பத்துல இருக்கிறதா? நம்முடைய குழந்தைய எப்பா இது மாதிரி நான் அவனை கனவு கண்டேன் அறுக்கிற மாதிரி அப்படின்னு சொன்னா, யோ போயா அவன் வேலையை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு திட்டக்கூடிய நிலையில தான் இருக்கும். ஆனால் இந்த வார்ப்பு எப்படி இருக்கு என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ் ஒரு கட்டளை இட்டேன் என்று சொன்னால் அதை கடைபிடிக்க வேண்டும், அதை நிறைவேற்றுங்கள் என்று உறுதியாக இருந்தார்கள், மார்க்கத்துக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள். இன்னும் இந்த லுக்மான் என்ற நல்லடியரை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறைக்குள் சொல்லி காட்டுகின்றான். அவர்கள் எப்படிப்பட்ட தன்னுடைய குழந்தைக்கு வந்து பயிற்றுவிட்டார்கள் என்று சொன்னால், என்னுடைய அருமை மகனே, நீ வந்து என்ன செய்ய, இந்த உலகத்துல வாழும் போது நடுத்தரத்தை கடைபிடி, தொழுகையை நிலைநாட்டு, குரலை வந்து தாழ்த்திக்கொள், குரல்களில் வெறுக்கத்தக்கது கழுதையின் குரலாகும் என்று தன்னுடைய குழந்தைக்கு அறிவுரை சொல்றாங்க. இன்னைக்கு நம்முடைய குழந்தைக்கு வந்து நம்ம என்ன செய்யறோம், அறிவுரை சொல்கிறோமா? மார்க்கத்தின்படி வளர்க்க வேண்டும், மார்க்கத்தின்பால் வாழ வேண்டும் என்று எத்தனை பேர் நாம் என்ன செய்யறோம், அறிவுரை சொல்லி காட்டுகின்றோம். இன்னும் எந்த அளவுக்கு என்று சொன்னால், இஸ்லாமிய குடும்பம் என்றால் அந்த குடும்பத்துல வந்து இஸ்லாம் மார்க்கம் இருக்க வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் எந்த வழிபாட்டு முறைகளை சொல்லுகின்றதோ அந்த வழிபாட்டு முறைகளை வந்து நம்முடைய குடும்பம் மட்டும் செய்கின்றதா? நம்முடைய குடும்பத்தார்கள் வந்து தன்னுடைய குழந்தை வந்து தொழுகின்றானா? எத்தனை குழந்தைகளை வந்து தொழுகின்றோமா என்று நம்ம பார்க்கிறோம். நம்ம வந்து வெளிநாட்டுல இருக்கோம், வெளிநாட்டுல இருக்கும்போது வந்து நம்ம ஊருக்கு வந்து கால் பண்ணும்போது வந்து வீட்டுல வந்து கேட்போம், தன்னுடைய குழந்தைய கேட்போம், எப்பா சாப்பிட்டியா, நல்லா இருக்கேன்ட்டு கேட்கக்கூடிய பெற்றோர்கள் எத்தனை பெற்றோர்கள், என்னுடைய குழந்தை நீ வந்து தொழுதாயா, மார்க்கத்தின் அடிப்படையில இருக்கின்றாயா என்று நம்ம எத்தனை பேர் கேட்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய அந்த அந்த நல்லடியார் என்ன செய்கிறார்கள், நீ வந்து தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், இந்த உலகத்துல வாழும் போது அல்லாஹ்வுக்கு எந்த நிலையில வந்து இணை வைத்து விடாது என்று அறிவுரை கூடிய பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் வந்து எப்படி வார்த்தை எடுத்தார்கள், தன்னுடைய மகளுக்கு என்ன செய்கிறார்கள், ஒரு நாள் வந்து இரவு நேரம் நடுநிசி நேரத்துல வந்து செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் வீட்டுக்கு போறாங்க, வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டுறாங்க, கதவை தட்டிட்டு அலி ரலியல்லாஹு என்ன செய்றாரு, வெளியில வர்றாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் கேட்கும்போது வந்து அவங்கள்ட்ட கேட்கறாங்க, எப்பா தொழுதியா, இரவு தொழுகையை வந்து தொழுதிங்களான்னு கேட்கும்போது வந்து என்ன செய்கிறார்கள், அல்லாஹ் வந்து என்ன செய்யறான், உறங்க வச்சிட்டான் அப்படின்ட்டு ஒரு மாதிரியான பதில் சொல்றாங்க. அப்போ வந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மனுஷன் வந்து அவசரக்காரனா இருக்கான் அப்படின்ட்டு என்ன செய்ய பதில் சொல்லிட்டு ஒரு வசனத்தை சொல்லிட்டு போறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் வந்து கடமையான ஃபர்லான தொழுகையை கூட வந்து தொழ சொல்றதை கட்டாயப்படுத்தலாம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறார்கள், சுன்னத்தான தொழுகையை வந்து தொழுக வேண்டும், என்னுடைய குழந்தை வந்து என்னுடைய மகளா இருந்தாலும் திருமணம் முடித்தாலும் அவர் என்ன செய்கிறார்கள், என்னுடைய மகள் தொழுகிறார்களா என்று கண்காணிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த உலகத்துல வந்து வாழும்போது நாம் எத்தனை பேர் இந்த நிலையில கண்காணிக்கின்றோம்? நம்முடைய குடும்பம் வந்து ஒரு இஸ்லாமிய குடும்பமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது வந்து என்னது, வணக்க வழிபாட்டு முறைகளிலும் சரி, மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய முறையிலும் எல்லாவற்றிலும் என்ன செய்ய வேண்டும், மார்க்கம் எந்த அடிப்படையில் சொன்னதோ அதே போல வந்து என்ன செய்ய வேண்டும், கடைபிடிக்கிறதா இருக்க வேண்டும். இன்னும் எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ் சொல்லி அடைந்தான், இறை நம்பிக்கை கொண்டவரே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ கு அன்ஃபுஸக்கும் அஹ்லீக்கும் நாரா வகூதுஹா அன்னாஸு வல் ஹிஜாரா அலைஹா மலாயிகத்து கிலாலு ஷிதாதுன் லா யக்ஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃபலூன மா யுமருன். இறை நம்பிக்கை கொண்டவரே, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த நரகத்தினுடைய நெருப்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால், அதனுடைய எரிபொருட்கள் எப்படிப்பட்டது என்று சொன்னால், மனிதர்களும் கற்களும், கற்கள் வந்து எங்கேயாவது எரியும் பார்த்துக்கிங்களா? ஆனா அந்த நரகத்துடைய நெருப்பு வந்து நெருப்போடைய வந்து அந்த இது எப்படின்னா மனிதர்களும் கற்களும் தான், அதிலிருந்து உங்களை குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறைக்குள்ளான சொல்லி காட்டுகின்றான். நம்முடைய குடும்பத்தை வந்து நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய குடும்பத்தை கட்டமைக்கும் போது ஒரு இஸ்லாமிய குடும்பமாக, இஸ்லாத்தை முழுமையாக கடைபிடிக்கக்கூடிய குடும்பமாக மாற்றினால் மட்டுமே இந்த நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ள முடியும். நாளை மறுமையில வந்து குடும்பத்தோடு சுவனத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால், எந்த ஒரு நிலையிலையும் குடும்பத்தை கட்டமைக்கும் போது இஸ்லாம் என்ன வழிபடி சொல்கின்றதோ, எந்த அடிப்படை வாழ்க்கையை வாழ சொல்கின்றதோ, எந்த அடிப்படையில குடும்பத்தை கட்டமை சொல்கிறதோ அப்படி கட்டமைத்தால் மட்டுமே நாளை மறுமையிலே சுவனத்திற்கு செல்ல முடியும். அப்படி சுவனத்திற்கு செல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும்
நம் குடும்பத்தாரையும் ஆக்கிய புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.